வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யா காவாராயினும் நா காக்க. திருக்குறள் ஒன்று உண்டல்லவா? யா காவாராயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. உடல் உறுப்புகளில் அதிக துன்பமளிக்கக்கூடியது நாக்கு. இது பேசியும் கெடுக்கும், தின்றும் கெடுக்கும். உணவு சுவையாக இருக்கிறது என ஜீர்ணிக்கக்கூடிய அளவுக்கு மேலேயும் உண்ட உணவை ஜீர்ணிக்க முடியாமல் அஜீரணம், வாந்தி, பேதி, மலச்சிக்கல் என்று பல வியாதிகளாலும் துன்பப்படுவது மற்ற உடல் உறுப்புகள். அதேபோல பேசுகின்ற தீய சொற்களால் அடைகின்ற தண்டனையை அனுபவிப்பது உடல். மேலும் தகாத சொற்களை கேட்டவரது மனதை காலத்திற்கும் புண்படுத்தக்கூடியது தீய சொற்கள், நாக்கின் வெளிப்பாடு. அதனால் மிக முக்கியமான இந்த உறுப்பை பொறுப்புணர்ச்சியோடு அக்கறையோடு பாதுகாக்க வேண்டும். தவறினால் தவறான வார்த்தைகளால் மதிப்பும் பக்குவமும் தரமிழந்துவிடும். தவறான உணவுகளால் நோய்கள் உடலை சீரழித்து மரணத்தையும் வரவழைத்துவிடும். உடலில் அனைத்து புலன்களையும் உறுப்புகளையும் இயக்குவது நாவினால் சுவைக்கப்படுகின்ற உணவுதானே. நீரின்றி அமையாது உலகு என்பது போல் உணவின்றி அமையாது வாழ்க்கை. உணவின் சுவையில் மனம் மயங்க உண்பதிலே அளவு முறை மீறப்படுகிறது. பிறகு அதுவே பல்வகை வயிற்று கோளாறுகளுக்கும், நோய்களுக்கும், வறுமைக்கும், மரணத்திற்கும் காரணமாகிறது. எனவே அற்றால் அளவறிந்து உண்க, அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. யானையைப் போல பூனையும் தின்றால் ஜீரணமாகாது. மனிதர்களுக்குள் அதிக உழைப்பில் உள்ளவர்களுக்கு நிகராக யாரும் சாப்பிட முடியாது. சிலருக்கு பரம்பரை தன்மை ஒரு காரணமாக இருக்கலாம். உடல் உழைப்பு குறைவாக இருந்தாலும் உணவு அதிகமாக எடுத்துக்கொள்வார். இது போன்ற சில காரணங்களால் ஒவ்வொருவருக்கும் உண்ணுகின்ற உணவின் அளவு மாறுபடும். நமக்கு என்ன அளவு என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளே போன உணவு புளித்து ஏப்பம் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஜீர்ணிக்கப்பட்ட உணவில் வாயு இல்லை. ஜீர்ணிக்கப்படாத உணவின் வெளிப்பாடே வாயு கோளாறு. உடலுக்குள் தேங்கும் செரிக்காத உணவும் கழிவும் நோய்களாக மாறுகின்றன. இயற்கையில் மனிதனின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். இது குறைந்து போனதற்கு காரணம் என்ன? உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்ற செயல்களில் அளவு முறை மாறியதே காரணம் என்ற உண்மையில் முதலாவது காரணி உணவு. வள்ளுவப் பெருந்தகை உணவு என்று ஒரு அதிகாரத்தை வைக்கவில்லை. மாறாக மருந்து என்று அதிகாரம் தந்துள்ளார். காரணம் என்னவென்றால், இயற்கை வைத்திய முறையில் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சொலவடை உண்டு. அதாவது உணவு அளவுக்கு மருந்து மாத்திரைகள் உண்பது என்று பொருள் அல்ல. உணவு வகை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை. எப்படி? உணவு செரித்த பின் அனைத்தும் ரசாயன சக்திகள் தானே, மருந்தும் ரசாயனம் தானே. எனவே மருந்தே உணவு. அதை மருந்தை உண்பது போல் அளவோடு உண்ண வேண்டும் என்பதே உணவே மருந்து, மருந்தே உணவு என்று இயற்கை வைத்தியம் சாஸ்திரம் நமக்கு பேசுகிறது. ரசாயனத்தின் தன்மைக்கேற்றவாறு
நாவில் உமிழ்நீர் வழியாக ஜீவகாந்தம் அடைகின்ற தன்மாற்றம் தான் சுவைகள். அந்த சுவைகளிலே மனம் மயங்குவதால் உண்பதிலே அளவுமுறை மீறப்படுகிறது. பிறகு அதுவே நோய்களுக்கு காரணமாகிறது. அளவுமுறை காத்துவிட்டால் மருந்தே தேவைப்படாது என்கிறார் வள்ளுவர். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனேன். மருந்தை பயன்படுத்துகின்ற ஒரே ஜீவன் மனிதன்தானே. லட்சக்கணக்கான ஜீவராசிகளில் மனிதன் மட்டும் தானே மருந்து பயன்படுத்துகின்றான். அப்போ ஏன் மனிதனாலும் மருந்தை தவிர்த்து வாழ முடியாது? அதனால் மருந்தென வேண்டாவா. எப்பொழுது என்றால், அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அதாவது இயற்கை வைத்தியத்தில் நீரை உண், உணவை குடி என்பார்கள். அருந்துவது என்றால் வாயில் போட்ட உணவை 32 முறை மென்று அரைத்தால் உணவு கூழாக மாறிவிடும். அப்படி மாறிய கூழை அருந்துவது. அப்படி அருந்திய உணவு ரசம், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று 7 தாதுக்களாக மாறிய பிறகு மீதி உள்ளது கழிவாக வெளியேறிவிடும். இப்படி உண்ட உணவு செரித்த பிறகுதான் அடுத்த உணவு என்ற கட்டுப்பாட்டை, குழந்தை பருவத்தில் இருந்த கட்டுப்பாட்டை காப்பாற்றியிருந்தால் மனிதகுலத்திற்கு மருந்தே தேவையில்லை. சரி, உணவு வகைகளிலே பழங்கள், காய்கறி, கீரை போன்ற சாத்வீக உணவு உடலை சுத்தமாக்கும். கண்டதையும் தின்றால் உடல் குப்பை தொட்டியாகிவிடும். உணவில் ஒழுங்கு இல்லை என்றால் தவம் செய்வதும் கடினம்தான். அதையும் வள்ளுவப்பெருந்தை சொல்கிறார், தன் ஊன் பெருக்கற்கு தான் பிறிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். அதாவது தனது உடலை வளர்ப்பதற்காக இன்னொரு ஜீவனின் உடலை உண்பவனுக்கு எப்படி இறை உணர்வு கிடைக்கும் என்கிறார். பிற உயிர் படுகின்ற துன்பத்தை நீக்குவது தானே மனித நேயம். அப்படி இருக்க தன்னலத்திற்காக பிற உயிரை வாட்டுதல் இறை நீதிக்கு, இயற்கை சட்டத்திற்கு முரண்படுவதால் புலாலை புறக்கணிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகரிஷி அவர்கள் உணவு முறையில் எந்த கட்டுப்பாடும் விதிக்கவில்லை. காரணம் என்ன என்றால், இந்த மனவளக்கலை பயிற்சிகளை முறையாக காலத்தோடு செய்து வர 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 உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளேயே தோன்றி அது காலத்தால் வலுப்பெறுகின்ற போது தானாகவே அந்த உணவில் ஒழுக்கம் வந்துவிடும். உணவு பழக்கத்திலே வன்முறை கூடாது. மனதுக்கே சலிப்பு வரும்போது தானாக உணவு பழக்கம் சீராகி விடும் என்பதனால்தான் மகரிஷி அவர்கள் இங்கே எந்த கட்டுப்பாட்டையும் விதிக்கவில்லை. இதற்கான தவம்தான் பஞ்சேந்திரியம். அதில் இரண்டாவது புலன் சுவை. சுவை உணர் கருவியாகிய நாக்கு. நாவின் மீது தவம் ஏற்றுகின்ற போது உண்பதில் அளவு மீற மாட்டேன், முறை மாற மாட்டேன். அதாவது எனக்கு பொருந்தாத உணவு வகைகளை உண்ண மாட்டேன் என்றும், பொருந்துகின்ற உணவுகளையும் செரிக்கும் அளவுக்கு மேல் அதிகமாக உண்ண மாட்டேன் என்றும் சங்கல்பம் ஏற்ற வேண்டும். புலன்களை கட்டுப்படுத்தும் திறம் ஆக்னையில் கிடைக்கும் என்பதாலும், அனுபவ நினைவுகளை கட்டுப்படுத்தும் திறம் துரியத்தில் கிடைக்கும் என்பதாலும் 5 புலன்கள் மீது தவம் ஏற்றிய பிறகு ஆக்னை துரிய தவம் ஏற்றி பஞ்சேந்திரிய தவத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும்
வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.